வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் பார்ட் நம்பர் 3 வீடியோ தான் பார்க்குறோம். 21th கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இதில் பெர்டன் சிபிஎம்மோட கான்செப்ட் கேட்டிருக்காங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பெர்டன் சிபியூ. ஸோ அது தெரிஞ்சால் தான் இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பெர்டன் சிபியோட டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்க்கலாம். பெர்ட் இஸ் ஏ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸு. பெர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு டெக்னிக்ஸு. சிபிஎம் இஸ் தி ஸ்டாட்டிக்கல் டெக்னிக்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் ஓரியன்ட். ஸோ பெர்ட் இதில் வந்து பெர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஈவெண்ட் ஓரியன்ட். ஷார்ட்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் ஓரியன்ட். சிபிஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் ஓரியன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. இதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஎம் யூஸ் கான்ஸ்டன்ட் ஆக்டிவிட்டி டைம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ஓரியன்ட். ஸோ சிபிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒன் ஆஃப் தி ஆக்டிவேட்டட் ஓரியன்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 22th கொஸ்டின், ப்ரொடக்ஷன் பிளானிங் கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங் வந்து என்ன கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ப்ரீ பிளானிங் அண்ட் ரூட்டிங், ஷெட்யூலிங் அண்ட் டிஸ்பேச்சிங், எக்ஸ்டெண்டிங், டிஸ்பேச்சிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலு. ஸோ அதில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, ரூட்டிங், ஷெட்யூலிங், டிஸ்பேச்சிங், ஃபாலோ அப். ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ பிளான். ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங் வந்து எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து ப்ரீ பிளான் பண்ணுவோம். ஸோ ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கான ஷெட்யூல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பிளானிங். ஸோ ப்ரீ பிளான். ஸோ அதில் ப்ரீ பிளானில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட்டிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரீ பிளான் அண்ட் ரூட்டிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், ஸோ ஷெட்யூலிங் இருக்குது, டிஸ்பேச்சிங் இருக்குது. ஸோ ஏன் ஷெட்யூலிங் அண்ட் டிஸ்பேச்சிங் வராதா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பிளானிங்னாவே ப்ரீ பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரூட்டிங் பண்ணுறது தான். ஸோ ப்ரீ பிளான் அண்ட் ரூட்டிங். ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூலிங் அண்ட் டிஸ்பேச்சிங்கும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸில் இருக்குது தான். ஸோ நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஷெட்யூலிங் அண்ட் டிஸ்பேச்சிங் வந்து கரெக்ட் ஆன்சர்னு வந்து நம்ம கொடுத்துருவோம். அதில் வந்து ப்ரீ பிளானிங் அண்ட் ரூட்டிங் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ப்ரீ பிளான் பண்ணி ரூட்டிங் பண்ண பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷெட்யூலிங் டிஸ்பேச்சிங் பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம இதில் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீ பிளானிங் அண்ட் ரூட்டிங் தான் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Forecasting which assumption assume a static environment in future. ஸோ ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் என்வாயன்மெண்ட்டை வந்து ஃப்யூச்சரில் வந்து அஸ்யூம் பண்ணோம். எது அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஷார்ட் டைம் ஃபோர்காஸ்டிங், லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங், ஆக்டிவ் ஃபோர்காஸ்டிங், பேசிவ் ஃபோர்காஸ்டிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் சொல்லுவோம். ஸோ டிமாண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிவ் ஃபோர்காஸ்டிங், ஆக்டிவ் ஃபோர்காஸ்டிங் அண்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுறது ஃப்யூச்சர் என்வாயன்மெண்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிவ் ஃபோர்காஸ்டிங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஆக்டிவ் ஃபோர்காஸ்டிங். ஸோ பேசிவ் ஃபோர்காஸ்டிங் இஸ் தி என்வாயன்மெண்டல் இன் ஃப்யூச்சர். ஸோ என்வாயன்மெண்டல் ஃப்யூச்சருக்கு வந்து நம்மளுக்கு வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கில் பேசிவ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 24th கொஷின், சீக்வன்ஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப். ஸோ சீக்வன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூலிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீக்வன்சிங் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஷெட்யூலிங்னு எப்படி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளாஸ் டைம் டேபிள், ஸோ காலேஜோ ஸ்கூலோ ஒரு டைம் டேபிள் பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் பண்ணுவோம். அந்த ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸாக போகும் ஃப்ரம் ஃபஸ்ட் ஹவர் டு 7th hour. ஸோ அந்த சீக்வன்ஸாக போகிறது சப்செட் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஷெட்யூலிங் சொல்லுவோம். ஸோ சீக்வன்சிங் இஸ் எ சப்செட் ஆஃப் ஷெட்யூலிங். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 25th கொஸ்டின், அக்ரிகேட் பிளானிங் ரெஃபர்ஸ் டு பிளானிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அக்ரிகேட் பிளானிங் வந்து என்ன எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அட் தி ப்ராட்காஸ்ட் லாங் டேர்ம் பீரியட் லெவல், அட் தி ஷார்ட் டேர்ம் பீரியட் லெவல், ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி அட் தி broadcast level, workforce and inventory at the short term period level. So agreement planning is வந்து பார்த்திங்க அப்படின்னா it is for demand forecast into production and capacity level over a fixed planning
arisen. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே ப்ரொடக்ஷனுங்கிறத வந்து ஒர்க் ஃபோர்ஸு, கெப்பாசிட்டி லெவலுங்கிறது இன்வென்ட்ரி. ஸோ இதில் வந்து இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஆர் போர்டு ரெண்டு லெவலில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் பிளானிங். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 26th question, degree of relationship between two or more variable is expressed by. ஸோ டூ ஆர் மோர் வேரியபிள் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. regression is a statistical method used in the finance. ஸோ the regressionங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் பார்க்குறோம். regression is the static method used in the finance, investment and other discipline that attempt the data. எதுக்காக அப்படின்னா to determine the strength and character of the relationship between two variables. ஸோ டூ ஆர் மோர் வேரியபிள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ரெஷன். ஸோ ஆப்ஷன் A is the correct answer. 27th question, setup cost does not include. ஸோ செட்டப் காஸ்ட் எதையெல்லாம் சார்ந்து இருக்காது, எதை சார்ந்து இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் லேபர் காஸ்ட் ஆஃப் செட்டப் மிஷின்ஸ், ஆர்டரிங் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் மிஷின்ஸ், காஸ்ட் ஆஃப் ப்ராசஸிங் தி ஒர்க் பீஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் காஸ்ட் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா லேபர் காஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் மிஷின், காஸ்ட் ஆஃப் நியூ மெட்டீரியல், நியூ டூல்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஹையர் ஸ்க்ராப் ரேட் இமிடியேட் ஆஃப்டர் தி மிஷின் ரீசெட்டிங். ஸோ லேபர் காஸ்ட் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின் டூல்ஸ், தட் இஸ் ரா மெட்டீரியல் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இதில் வந்து எது இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து இதில் வராது. ஸோ அதே சமயம் காஸ்ட் ஆஃப் ப்ராசஸிங்கும் மெயின்டெனன்ஸும் இதில் வராது செட்டப் காஸ்ட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 28th question, which of the following statement about the periodic reordering system PRS is not true. ஸோ PRS வந்து எது வந்து நாட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா periodic review system, P வந்து பார்த்திங்க அப்படின்னா system in which item inventory position is reviewed periodically rather than continuous. ஸோ அது வந்து periodic review system அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இன்வென்ட்ரி பொசிஷனை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, பீரியடிக்கலாக வந்து பண்ணுவாங்க. எப்போயாச்சும் ஒரு நாள் பீரியடிக்காக கண்டினியூஸாக பண்ணாமல் எப்போயாச்சும் வீக்லி ட்வைஸு த்ரீஸு நம்ம வந்து பீரியடிக்காக செக் பண்ணுறதா வந்து பீரியடிக் ரிவ்யூ சிஸ்டம். ஸோ அதான் வந்து கொஷின்லேயே இருக்க ஆன்சரை பீரியாடிக் ரிவ்யூங்கிறது ரீஆர்டரிங் லெவலில் வந்து நம்ம செக் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஆர்எஸ் ரெக்வயர்ஸ் கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் இன்வென்ட்ரிங்கிறது இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேதர் தேன் கண்டினியூஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்கலி ரிவ்யூ பண்ணால் தான் முடியும். ஸோ அது வந்து கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 29th question, the method of classifications of items to be adopted for spare parts inventory. ஸ்பேர் பார்ட்ஸ் இன்வென்ட்ரியில் வந்து என்ன அனலைசிஸ் வந்து யூஸ் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஏபிசி அனலைசிஸ், XYZ அனலைசிஸ், VED அனலைசிஸ், SDE அனலைசிஸ். ஸோ ஏபிசி அனலைசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல், ஏபிசி, ஹெச்ஐ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம பிரிக்கலாம். ஹை இன்வென்ட்ரி, மீடியம் இன்வென்ட்ரி, லோ இன்வென்ட்ரின்னு. ஸோ ஹை இன்வென்ட்ரி வந்து 70% வேல்யூவும், மீடியம் இன்வென்ட்ரி வந்து 20% ஆஃப் வேல்யூவும், லோ இன்வென்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% ஆஃப் வேல்யூ வந்து பண்ணலாம். அது குவான்டிட்டி வந்து அப்படியே ஆப்போசிட்டு 10%, 20%, 70%. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸை வந்து இன்வென்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னா ஏபிசி அனலைசிஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 30th question, in P system of inventory control. ஸோ P system of inventory control வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டரிங் குவான்டிட்டி ரிமைன் கான்ஸ்டன்ட், டைம் பிட்வீன் தி ஆர்டரிங் ரிமைன் கான்ஸ்டன்ட், ரீஆர்டர் பாயிண்ட்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட், தி ப்ரொடக்ஷன் ரேட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து P system of inventory control கிராஃபு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஆர்டரிங் லெவல் வந்து வேரி ஆகிட்டே வரும் ஒவ்வொரு சமயம். எது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ்டு. ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு மீனிங் அப்படின்னா டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆர்டர் பிளேஸ்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ டைம் பிட்வீன் ஆர்டரிங் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டயக்ராம்லேயே நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கும் ஓவர் ஹெட் இன்வென்ட்ரிக்கும் உள்ள கிராஃபு.
ஸோ அதில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ பி சிஸ்டம் இன்வென்டரி அப்படின்னாவே டைம் பிட்வீன் ஆர்டரிங் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.